உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறிய தீவு பூமியில் மிகவும் கதிரியக்க மாசுபட்ட இடமாக மாறியது? 1956 அமெரிக்கா பிகினி அட்டாலில் வாழ்ந்த மார்ஷலீஸ் மக்களிடம் சொன்னது. மனித குலத்தின் நன்மைக்காக தற்காலிகமாக இடம்பெயர வேண்டும் என்று, சோதனைகள் முடிந்ததும் திரும்பி வரலாம் என்று உறுதியளித்தார்கள். அடுத்த 12 ஆண்டுகளில் 67 அணுகுண்டு சோதனைகள் நடத்தினார்கள். கேஸில் பிராவோ சோதனை ஹிரோஷிமாவை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அருகிலுள்ள மக்கள் வாழும் தீவுகளையும் மாசுபடுத்தியது. இன்றும் அந்த மண்ணின் கதிரியக்கம் செர்னோபிலை விட 1000 மடங்கு அதிகம். 80 ஆண்டுகள் கடந்தும் அவர்களால் வீடு திரும்ப முடியவில்லை. அவர்களின் வம்சாவளியினர் இன்னும் காத்திருக்கிறார்கள். ஒரு தற்காலிக இடப்பெயர்வு நிரந்தர நாடு கடத்தலாக மாறியது. மனித குலத்தின் நன்மை என்ற பெயரில் நடந்த கொடுமை இது.